ஆத்தி எவ்வளோ பெரிய பாம்பு! இது என்னது? குட்டி டைனோசரா இது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குக்கி லேண்ட் பேட்ஸ் பார்க்கில் தாங்க இருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. உங்களுக்கு 4 நாள் லீவ் கிடச்சிட்டுங்க. அதனால் வண்டியை தள்ளிட்டு அப்படியே இங்கே வந்துவிட்டோம். உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 200 டிக்கெட்டுங்க. அதனால தான் இப்போ 200 தேடிட்டு இருக்கேன் பர்ஸில். காசு இருக்கோ என்னமோ பார்ப்போம். ஒரு வழியாக நம்ம டிக்கெட் எடுத்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா பறவையும் ஒரு செவரில் அப்பிக்கிட்டு இருக்குது. ஏன் இங்கே பார்த்தீங்களா ரூபிக்கு மேலே எவ்வளோ பறவை இருக்குன்னு? 3 பறவை இருக்குது. செம்ம ஃபீலுங்க இது. இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் என் மேலே வந்து உட்காந்து நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து உட்காந்து, அதுவும் நம்ம ஃபீட் பண்ண ஒவ்வொன்றா அது எல்லாமே சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. ரொம்ப இது எல்லாமே க்யூட்டாகவே இருந்துச்சு. பாருங்களேன் அது எப்படி சாப்பிட்ருக்குன்னு. அது இன்னும் கொஞ்சம் ஜூமில் எடுத்திருந்தா இன்னும் கூட நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்க 2 பேர் மேலே 2 இது இருக்கு. தள்ளி விட ரூபி அதை. பாருங்களேன், கொடுத்த 200 இங்கே பாருங்கள் 2 பறவை வந்து மேலே உட்காந்துருக்கு. ஆனால் பறவை கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. 2 கிலோ கறியோ 1 கிலோ கறியோ நல்லா கொத்திட்டு இருக்குங்க. உள்ளே போகும்போது ஒரு தட்டில் வந்து அந்த கான் கொடுத்தாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போன உடனே இந்த பறவைக்கெலாம் நம்ம வந்து சாப்பாடு போடணும். அவங்க பொருளை வாங்கி உள்ளே வந்து அவங்க கிளிக்கே நம்ம வந்து சாப்பாடு போட வேண்டியதாக இருக்குது. ரூபி எந்திரிக்க சொல்லியத எந்திரிக்க மாட்டேங்குது போயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பறவை மேலேருந்து இறங்கவும் மாட்டுக்கு. இருக்கிறதே ஒரே ஒரு சட்டை. அந்த சட்டையை பிடிச்சி கொத்திட்டே இருக்குங்க. என்ன பண்ண, பாத்ரூமுக்கு இத்துன்னு போகாமல் தான் சரிதான் நம்ம மேலே சட்டை மேலே. பாருங்களேன், மேலே இருந்து பறந்து போகவும் மாட்டுக்கு. நல்லா கொடுத்த காசுக்கு நல்லா வேலை பார்க்குதுங்க இந்த பறவை. எப்போ இறங்க இறங்கவும் மாட்டுக்கு. ஆனால் இறங்க மாட்டேங்க மேலே இருந்து கீழே. ரூபி இதை முதல்ல இறக்கி விடு. இங்கே பாருங்களேன், என் பின்னாடி ஒன்று இருக்கு. அதை இறக்கி விட முடியாது. இறக்கி விடு. குடிக்காத ஏமலே வந்து இருக்குது எல்லாம். கத்துது ரூபி, தள்ளி விடுத. பாருங்க எவ்வளோ ரூபி என் மேலே உட்காந்து இருக்குன்னு. நான் சாப்பாடுலாம் போட மாட்டேங்க, இறங்கிறேன் மேலே இருந்து. ரூபி இறக்கி விடு எல்லாத்தையும். ரூபி ப்ளீஸ். இறங்கி விடு. இறக்கி விடு. நம்ம பறவை கூட விளையாண்டு முடிச்சாச்சுங்க. அப்படியே சைடில் வந்தால் இங்கே குட்டி குட்டி எலியாக இருக்குது. இது எலியா முயலா? பார்க்கறதுக்கு எலி மாதிரியும் இருக்குது, முயல் மாதிரியும் இருக்குது. சரிங்க, இது வந்து முயல் உருவத்தில் இருக்கிற ஒரு எலி அப்படின்னு கூட சொல்லலாம். இதை என்னமோ பண்ணிகிட்ருக்கு. நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வேறு பக்கம் போகலாங்க. இங்கே பாருங்களேன், அவள் அதுக்குள்ளே 2 பறவை பிடிச்சிட்டு வந்துட்டா. பச்சையாக இருக்குது, மண்டை ப்ளூ கலரில் இருக்குது. பச்சை ப்ளூ. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பறவை வந்துட்டுங்க. பார்த்தீங்களா, இந்த பறவை ஃபுல்லாகவே ரெட் கலரில் இருக்குது. ஆனால் இந்த பறவை வந்து தர்பூசணி பழம் தாங்க சாப்பிடுது. பார்த்தீங்களா, இதுக்கு வந்து கான் சாப்பிடலை, இது வந்து தர்பூசணி பழம் தான் சாப்பிடுது, வாட்டர்மெலான். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் கோழி முட்டை விட்டுட்ருக்கா. என்னமோ நீ முட்டையும் போடு என்னமோ போடு, நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா பாதி பறவைகள்லாம் எதையோ பார்த்துட்ருக்கு. இந்த பறவைலாம் நம்ம மேலே வந்து உட்காராது போல். பார்த்தீங்களா, அது பாட்டுக்கு செவனேன்னு அதுங்க வேலையை பார்த்துட்டு அதுங்க பாட்டுக்கு இருக்குது. பரவாயில்ல, சாப்பாடு போல இது காலையில். இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கோழி மாதிரி ஒரு பறவைங்க.
அதுக்கு வால் இல்லை, ஒரு மாதிரி முட்டை முட்டையாட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க? எங்கேயோ இருந்து பிடிச்சிட்டு வந்து இங்கே வந்து ஒரு கடையை போட்டாச்சு. இது என்னது? இந்த பறவையும் நம்ம மேலே வந்து உட்காரலை. மேலே பார்த்தீங்களா 2 பறவை ஜோடியாக இருக்குது. சரி, நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம நீ வேறு பக்கம் போகலாமா? இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஜோடியாக இருக்குது, அது 2 சிங்கிளாக இருக்கா? அதான் ஜோடியாக இருக்கிறத பார்த்து பெரிய ஆகுது போல். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பறவை எல்லாமே வந்து காணு வாட்டர்மெலன் தாங்க சாப்பிடுது. இதுங்கெல்லாம் என்ன பறவை? நம்ம ஊரில் காக்கான்னு ஒரு பறவை இருக்குது. மீன் குழம்புல இருந்து கெட்டுப்போன குழம்பு வரைக்கும் எல்லா குழம்பும் சாப்பிடுது. அதுதாங்க பெரிய பறவை. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுங்கெல்லாம் எப்படி தானோ. இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பு. இந்த பாம்பை கையில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 100 ரூபாங்க. பாம்புக்கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கவே முடியல நம்மளால். இதில் 100 ரூபா கொடுத்து இந்த பாம்பு வேறு கையில் பிடிக்கணுமா? எதுக்கு? அவங்களே என் கையில் 1000 ரூபா கொடுத்து இந்த பாம்பை தூக்க சொன்னால் கண்டிப்பாக தூக்க மாட்டேன். ஏன்னா பாம்பை பார்த்தாலே ஒரு மாதிரி அது பயம், அருவருப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு மாதிரி ஒரு ஃபீலுங்க. அது மஞ்சள் கலரில் எப்படி படுத்துருக்கு எந்திரி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி அனகொண்டா கிடக்குங்க. பார்த்தீங்களா, அனகொண்டாக்குன்னு நல்லா சோறு போடல போல். அது பாட்டு சோகமாக 2 பாம்பும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் ஹெட்ஜ் ஹாகுன்னு ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலி மாதிரி குட்டியாக ஒன்று இருந்துச்சு. பார்த்தீங்களா, 2ம் ஒன்று படுத்துருக்கு உள்ள. என்னாச்சு இதுங்க 2ம் ரொம்ப சோகமாக படுத்துருக்கு. பொங்கல் எதுவும் காலையில் பொங்கல் வைக்கல போல். அப்புறம் பார்த்திங்கன்னா டார்க் ஹாம்ஸ்டர்ஸ்னு ஒன்று இருக்குங்க. இது என்னன்னே தெரில. வெள்ளை கலரில் இந்த பஞ்சு மாதிரி சைடில் ஒரு முக்கில் படுத்துருக்கு. இதுங்கெல்லாம் ரொம்ப சாதுவாக இருக்குங்க. பார்த்தீங்களா, அதுங்க பாட்டு ஒரு முக்கில் படுத்து தூங்கிட்டு இவனுங்க கிட்ட தெரியாமல் மாட்டிக்கிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வெளிநாட்டு பறவைங்க. எல்லாமே வெளிநாட்டு பறவை தான். ஆனால் இந்த பறவை கொஞ்சம் ஸ்பெஷல். இந்த பறவை நம்ம கையில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம 100 ரூபா நம்ம பே பண்ணணுங்க தனியாட்டு. உள்ள டிக்கெட்டு 200 ரூபா. இந்த பறவையை நம்ம தூக்குறதுக்கு தனியாக ஒரு 100 ரூபா பே பண்ணணுங்க. அப்படி 100 ரூபா பே பண்ணால் நம்ம இந்த பறவையை நம்ம கையில் தூக்கி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கொண்டு வந்த எல்லா காசும் உள்ளே வந்த டிக்கெட்டுக்கே போயிட்டு, இதில் இந்த பறவையை ஃபோட்டோ எடுக்க நம்ம 100 ரூபா பே பண்ணணும். நீ வேணால் எங்களுக்கு ஒரு 100 ரூபா தா, வண்டியில் பெட்ரோல் போட்டு வீட்டு போய் சேச்சாராவது எங்களுக்கு பத்தும். ஆளை பாரு, இது கூட ஃபோட்டோ எடுக்க நம்மளுக்கு 100 ரூபாயாம்மா. என்னத்தை சொல்ல, பறவைக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. கையில் எடுத்து ஃபோட்டோ எடுக்க 100. பறவைக்கு பேர் மக்காவா? மக்கா, உனக்கெலாம் 100 ரூபாலாம் ஓவர். 10 ரூபா தரேன், வந்து ஃபோட்டோ எடுத்துக்கா. பாருங்கள், சின்ன குழந்தைங்களாம் பொங்கல் லீவில் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் என்ன, 200 ரூபா டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 200 ரூபானா நீங்கள் ஒரு 4 பேர் வந்தீங்கன்னா 800 ரூபா காலி. பார்த்துக்கோங்க, 800 ரூபாய்க்கு இது வந்து ஒர்த்தான்னு தெரிலங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது என்னது, பள்ளியா? உண்மையாகவே பள்ளியா இல்லை பொம்மையா? அது மேலே ஒன்று இருக்குங்க, ஒரு அசைவு கூட இல்லை, அது பாட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கு. அது என்னதுன்னே தெரில. பொம்மையாக இருக்குமோ? பாருங்கள், எல்லா பறவையும் ஜாலியாக உள்ளே பறந்துட்டுருக்குங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், பறவைகள் அங்கேயும் இங்கேயும் பறந்து கொண்டே இருக்கின்றன. இது என்னது? எங்கே நம்ம பள்ளி மாதிரி ஒன்று பார்த்தோம்ல, அது மேலே இருந்துச்சு, அதை இப்போ கீழே இறங்கிட்டுங்க. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ பொம்மை மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு உயிர் இருக்குது, அது பொம்மை இல்லை. பாருங்கள் எப்படி ஊந்து போகுதுன்னு. ஒருவேளை இது வந்து ஓனானா இருக்குமோ? ஓனா இவ்வளோ பெருசாக இருக்காதே. ஒருவேளை பச்சோந்தியாக இருக்குமோ? பச்சோந்தியா முன்ன பின்ன பார்த்தது இல்லை. இது என்னது? இது என்ன பிறவினே தெரிலங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு நல்ல குட்டி டைனோசர் மாதிரி இருக்குங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கொத்தமல்லி கொடுத்தா சாப்பிடுது. பார்த்தீங்களா, ரூபி கொத்தமல்லி அது கொடுத்துட்டு இருக்கா, அது நல்லா சாப்பிட்டுருக்கு. அது கிட்ட போக ஒரு மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்த 200 ரூபாய்க்கு இந்த பிளேஸ் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 150 ரூபா வரைக்கும் ஒர்த்து. எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா ஒர்த்து இல்லைங்க. ஆனால் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.